தேவ பிள்ளையே, children of God, நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், விஞ்ஞானிகள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்திருக்கிற காரணம் அந்த தீவானது என்ன செய்திருக்கு, ஏறக்குறைய 6.5 அடி அது இருந்த இடத்தை விட்டு அகன்று போயிருக்கிறது. We see today why the geologists, the researchers and scientists are all shocked and stunned, because this island, Peninsula Island, due to this earthquake has moved from its place nearly 6.5 feet or 2 meters. இத நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறாங்க, சமுத்திரங்கள் என்ன செய்யும், அப்படி கோபத்தினால கொந்தளித்து கொண்டிருக்கும், பூமி அதிரும், இத நிமித்தமாக இதெல்லாம் என்ன செய்யுமா, விலகி போகும். ஏற்கனவே தேவன் சொல்லப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. Our Heavenly Father, who made this heaven and earth, already prophesied and revealed to us, due to His wrath and indignation, all these things will happen. That is, the earth will shake immensely. There will be great earthquakes and there will be roaring of seas. The oceans will be keeping on staring up. All this is happening due to the wrath of the Heavenly Father. யோபு 38வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் இப்படியாக வாசிக்கிறோம். Job chapter 38 verse 8 we read, கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? Or who shut in the sea with doors when it bursts out from the womb? மேகத்தை அதற்கு வஸ்திரமாக, இருளை அதற்கு புடவையாகவோ நான் உடுத்தின போது, when I made clouds its garments and thick darkness its whirling band. நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, and prescribed limits for it and set bars and doors. இம்மட்டு வா, மிஞ்சி வராதே, and said, thus far shall you come and no farther. உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? and here shall your proud waves be stayed. Where have you been when I said this? தேவப்பிள்ளை, சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்து நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களை கதவுகளை போட்ட தேவனாய கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். Or who shut in the sea with doors when it came up? That is, He set the bars and doors for such things. Who is this? This is the Heavenly Father. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Proverbs chapter 8 verse 29 says, சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும், when He assigned to the sea its limits so that the waters may not transgress His command. சமுத்திரத்தினுடைய ஜலம் அதை எல்லையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு கட்டளையிட்டு என்ன செய்திருக்கிறாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த சமுத்திரமானது பாருங்க, அதுக்கு கதவா இருக்குது இல்லையே, ஆனால் சமுத்திரம் என்ன செய்கிறது, அது உள்ளே இருக்கிறது. ஆனா என்ன அப்படின்னா, இந்த கடைசி நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சுனாமிங்கிறத 2004 பார்த்தோம். இப்ப என்ன செய்கிறோம், திரும்ப பார்த்துட்டு இருக்கிறோம். இனி நம்ம பார்க்க போகிறோம். பூமி அதிர்ச்சிகள் நம்ம என்ன செய்து இருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சி நம்ம இப்ப 2022 இருந்துதான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த துருக்கி தேசத்துல நடந்தது. ஏறக்குறைய நிறைய பேர் என்ன செய்தாங்க, மரித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கிறோம் 7க்கு மேலாக. Children of God, God has set a limit for the sea. We know that there are no doors or bars for the sea, but our Heavenly Father, He has set this water that must not transgress from His command, or it may not come out of its limit. But you know, in 2004, we have heard about the tsunami, a new thing where all the water it came out of the oceans, and also very great earthquake. We all hear about this only from the year 2022 in Turkey, where it was recorded as 7.1 Richter magnitude and many people died. ஏசாயா 51:15 இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, அலைகளை கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். Isaiah chapter 51 verse 15 says, I am the Lord your God who stirs up the sea so that its waves roar. The Lord of hosts is His name.
அலைகளை கொந்தளிக்கவோ சமுத்திரத்தை குலுக்குகிறவரோ யார் அப்படின்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இதெல்லாம் ஜனங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் தேவனுக்கு விரோதமாக கடந்து போகும்போது இந்த கடைசி நாட்களில் என்ன செய்கிறது, இது உண்டாக போகிற காரியம் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. Children of God, who is the God who stirs up the sea and so that it waves roar? It is the heavenly Father, the Almighty God. Why is God doing such thing in these last days? It is due to the sin, the iniquities, the injustice and unrighteousness of the people of God. தேவ பிள்ளையை இன்றைக்கு வரைக்கும் சமுத்திரம் என்னது, அது எல்லைக்குள் இருக்கிறது. அவருடைய கோபத்தில் என்ன செய்கிறது, அது எல்லை விட்டு மீறி சமுத்திரத்தை குலுக்குகிறவர் யார் அப்படின்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். Still today we see that the sea is in its limit. But who is the one who stirs up the sea or make the waves roar? It is the heavenly Father, the Lord God Almighty, who does all these things. It is due to his wrath and anger. நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டு வா மிஞ்சி வராத இன்னைக்கு வரைக்கும் சமுத்திரங்கள் என்ன செய்கிறது, உள்ள இருக்கு சமுத்திரத்தின் ஓரத்துல ஜனங்கள் குடியிருக்கிறாங்க. ஆனா அவருடைய கோபத்துல சமுத்திரத்தை குலுக்குகிற கர்த்தர். அப்பதான் அந்த சமுத்திரம் என்ன செய்கிறது, வெளியிலே வந்து சுனாமியாக இன்றைக்கு அழிவுகளை கொண்டு வருகிறது. He is the one, the heavenly Father, the Almighty God is the one who assigned the sea its limit and has put a bar or door for the seas and has made a limit that it should not come out of its limit. But he is the one who is tearing up the sea. People are living along the seashore, the coastal areas, but God is tearing up the sea and making it roar, and the waves are coming out due to his anger.